ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக் மசாலா பாஸ்தா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு 2 டம்ளர் தண்ணி நம்ம நல்லா காய வச்சுருக்கிறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் பாஸ்தாவை எடுத்து போடணும். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதைத்தான் நம்ம எடுத்து போடணும் தண்ணிக்குள்ளே. நல்லா காயணும் தண்ணி. நல்லா காஞ்சிட்ருக்கிறப்பமே தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். பாஸ்தாவை எடுத்து போட்டுடலாம். ஃபுல்லாக நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்தா நம்ம போடலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 6 நிமிஷம் அந்த அளவுக்கு வெந்தால் போதும் பாஸ்தா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாஸ்தா நல்லா வெந்திருக்குது பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். பாஸ்தாவை நல்லா வடிகட்டியாச்சு. பாருங்கள், ரொம்ப நல்லா வெந்திருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. உப்பு இந்த பாஸ்தாவுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதுக்கு நம்ம வீட்டிலே தக்காளி சாறு தான் இது பண்ணியிருக்கிறேன். வேறு எந்த சாஸும் இந்த மாதிரி எதுவுமே ஊற்ற கிடையாது. பொடியும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கறி மசாலா பொடி தான் போட போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போடுறேன். இப்படி நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்லா வணக்குங்க. இது நல்லா வணங்கட்டும். இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. பாஸ்தாக்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டாச்சு. இதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போதும். இப்போ நான் 2 முட்டை அடித்து வச்சுருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா அடிச்சுக்கிறேன். மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பும் பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம முட்டையை அடித்து வச்சோம் பாருங்கள், அதை ஊற்றலாம். ஊற்றி உடனே கலராதீங்க. முட்டை அப்போ தான் நமக்கு கட்டி கட்டியாக வரும். இது எக் மசாலா பாஸ்தா. பொறுமையாக அப்படி இது பண்ணுங்க. பாருங்கள் எப்படி நல்லா இருக்குதுன்னு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் முட்டை நல்லா வேகணும். முட்டை இந்த மாதிரி நம்ம பொடி மாஸ்கெல்லாம் பண்ண பாருங்கள், உருண்டு உருண்டு இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் வேகணும். இப்போ இதுக்கு தேவையான கறி மசாலா பொடி போடலாம். தேவையான அளவுக்கு கறி மசாலா பொடி போட்டாச்சு. போட்டு நல்லா இப்படி கிளறி விடுங்க. நம்மளுக்கு தேவையான கறி மசாலா பொடி எல்லாம் போட்டாச்சு. இப்போ நான் 2 தக்காளி பழம் நல்லா அரைச்சி வச்சுருந்தேன். அதை நான் ஊற்றுறேன். இப்போ இந்த சாஸ் மட்டும்தான் நம்மளுக்கு, வேறு எந்த சாஸும் நான் ஊற்றலை. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா சுண்டணும். இந்த அளவுக்கு
வந்து நல்லா இதானதுக்கப்புறம் பாஸ்தாவை எடுத்து போட்டுடலாம். வடிகட்டி வச்சுருந்த பாஸ்தாவை எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டு அந்த இதில் ஃபுல்லாக இது வந்து நல்லா வந்து உள்ளே வந்து கலக்கணும். அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து டேஸ்ட் பண்ணிலாம் பார்த்தாச்சு. கருவேப்பிலை போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஓகே, பாய்.